அக்னீஸ்வரன் அவர்கள்ட்ட தமிழ்நாட்டு பிரச்சனைகள் எந்தெந்த பிரச்சனைகளை முன்வைத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு பேச வேண்டியது இருக்கு? தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் முல்லை பெரியார் நாதன் குழுவை செல்வி ஜெயலலிதாமா அவர்கள் அமைத்தது. அது மாதிரி காவிரி நதிநீர் ஆணையத்தை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தது. அப்போ இது போன்ற திட்டங்கள் நாட்டு நலனுக்கு மாநில உரிமைகள் அப்படின்றது, இந்த நீட்டு விலக்கு கூட இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று ஒற்றை கோரிக்கையில் திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கி அது இருக்குது. ரெண்டாவது, மரியாதைக்குரிய அர்ஜுன் மூர்த்தி சார் பேசுகிற போது சொல்கிறாரு, அதாவது இந்தியாவிலே நாங்கள் 18 கோடி உறுப்பினர்களை வைத்திருக்கிறோம், உலகத்திலே பெரிய கட்சி. நான் அது இல்லை என்று சொல்லவில்லை. இந்தியாவில் மக்கள் தொகையின் 143 கோடி வந்துருச்சு. அந்த 143 கோடியில் 18 கோடி, மொத்தம் 70 கோடி பேர், பாதி பேர் வரல. இல்லை, நான் இப்போ கேட்பது, நீங்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களையும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். காரணம், நீங்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தங்க நாற்கர சாலை என்று 28,000 கோடி கன்னியாகுமரி டு காஷ்மீரை இணைத்த ஒரு மாமனிதர். ஆனால் இவர் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து மகாராஷ்டிராவிலையும் தமிழ்நாட்டிலையும் அதிகமாக பணத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, திரும்பி கொடுப்பதற்கு உங்களுக்கு மனம் வரல. ரெண்டாவது, 13 நாள் 13 மாதம் 5 ஆண்டுகள் நேரு பண்டிதருக்கு பிறகு ஒரு காங்கிரஸ் அல்லாத அரசாங்கத்தை இந்தியாவில் நிலைநிறுத்தி காட்டிய குறைந்தபட்ச செயல் திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை மனதில் வைத்து கொண்டு நிலைநாட்டியவர். யாருடைய அடிவயிற்றிலும் கை வைக்க தெரியாத ஒரு பொன்னான ஒரு பிரதமராக இருந்தார். ஆனால் நீங்கள் தேர்தல் பத்திரத்தில் 12,000 கோடி வந்ததற்கு பிறகும் இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க தமிழுக்கு அவருடைய கோரிக்கை நல்லதுதான், ஆனா 10 வருஷம் உங்களுக்கு இது தெரியலையாப்பா? காபந்து அரசாங்கமா இருக்கிற போது கூட நீங்க அகில இந்திய வானொலி நிலையத்தை ஆகாஷ்வாணின்னு மாத்திய புண்ணியத்திற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நான் தமிழை கற்றி உலகெங்கும் போய் பரப்ப வேண்டும். இந்த ஆசை 10 வருஷத்துல எதையும் செய்யலையே. நிதிதான் ஒரு மனிதனுக்கு முதல்ல மான மரியாதை, அதற்கு பிறகு அவன் கல்வி, அதற்கு பிறகு படித்ததனால் அவன் கற்றதனால் ஒரு 4 காசு சம்பாதிக்கிறது. சம்பாதிப்பதை வைத்து சுயமரியாதையோடு குடும்ப குட்டியோட வாழ்வதற்கு தான் ஒரு பொருளாதாரமும் கல்வியும் சுயமரியாதையும் தேவை. காசு இருக்கிறதுனால நீங்க இவ்வளவு ஆடுறீங்க. தமிழ்நாடு காசே மொத்தமா தரமாட்டோம் போ அப்படின்னு சொன்னா இந்த ஓர வஞ்சனை. நான் மீண்டும் சொல்றேன், அதிமுகவும் திமுகவும் அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் பங்கேற்றது. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய காலத்தில் பாஜகவை தவிர ஒரே ஒரு அமைச்சர் திரு முருகன் அவர்களை, முருகனை தவிர நீங்க பாஜக காரங்களே அமைச்சராக்கலையேங்க. அப்ப உங்களுடைய நாட்டு நலன் எப்படின்னு புரியுதா? 2017ல இருந்து அதிமுகவும் கூட இருந்தது இல்ல, அமைச்சர் இல்ல, அதே இல்ல, பாஜக இணைந்து இருந்தாங்கல்ல. அப்ப தெரியலையா? கூட சேர்ந்த பாவத்திற்கு தான் பாஜக கூட சேர்ந்த பாவத்துக்கு தான் உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக தோத்துச்சு. போதும்பா, உங்களோட கத்த பாடம் போதும் அப்படின்னு வெளியேறிட்டாங்க. ஆகவே இவர்கள் பாரதிய ஜனதா 2017ல இருந்து சேர்ந்து அதுக்கப்புறம் தோத்து 2021க்கு அப்புறம் தோத்ததுக்கு அப்புறம் இவங்க பாடம் கற்று வெளியில வர்றாங்க. கெட்ட பின்புதானே 8 புத்தி வரும். ஆகவே இது கற்ற பாடம் தானே. ஆகவே அப்படி ஒரு நல்ல மனிதர் இருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய். ஆனால் இன்றைக்கு அவரோடு ஒப்பிடுவதே முதல் கூடாது. ஏன்னா இவர்கள் இந்தியா இந்துக்களுக்கான நாடு மட்டும் என்கின்ற குதிரை கடிவாளம் போட்டது மாதிரி இருக்கிறீங்க பாருங்க. இந்த மதச்சார்பற்ற தன்மை உங்கள்கிட்ட இல்லையே. எல்லாரும் வேணும், எல்லா மாநிலமும் வேணும். இவர் மாநில முதலமைச்சராக இருக்கிற போது மட்டும் எங்களுக்கு மாநில உரிமை இல்லை என்று முதலில் குரல் கொடுத்தவர். ஆனா இன்னைக்கு மாநிலங்களே இருக்கக்கூடாது அப்படின்னா ஜனாதிபதி முதல் குடிமகள் இந்திய நாட்டில் அவர்களே பாராளுமன்றத்துக்கு விட மாட்டேங்கிறீங்க. ஆனா பெண்களுக்காக நீங்க உரிமை போராடுவேன். சரி, எல்லாத்தையும் அதிமுக இப்பதான் எடுத்து வைக்கிறாங்க அர்ஜுனமூர்த்தி அவர்களிடம். அப்ப இந்த மாதிரி விமர்சனங்களை எல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க சார்? இப்ப பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு தூரம் வலுப்பெறும் நினைக்கிறீங்க? இந்த ஜிஎஸ்டி மேட்ல ரொம்ப புரிதலே ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ஜிஎஸ்டி இஷ்யூல எந்த அளவுக்கு புரிதல் கம்மியா இருக்கு உங்கள்கிட்ட இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டியில என்னென்ன இருக்கு? ஜிஎஸ்டி இருக்கு, செஸ் இருக்கு, சர்சார்ஜ் இருக்கு, ஐஜிஎஸ்டி இருக்கு, ஜிஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஜிஎஸ்டியில கிளாசிபிகேஷன் இருக்கு. இதுல 36,353 கோடி ஜிஎஸ்டிக்கு கொடுத்துருக்கு. ஐஜிஎஸ்டில இருந்து 32,611 கோடி கொடுத்துருக்கு. அதே மாதிரி சிஜிஎஸ்டில இருந்து 27,360 கோடி கொடுத்துருக்கு. மொத்த ஸ்டேட்டோட இதுல எஸ்ஜிஎஸ்டில 50%,
ஐஜிஎஸ்டியில் 41% கொடுத்துருக்கு. ஸோ இது இது ஃபினான்ஷியல் கமிஷன் இருக்கு, ஜிஎஸ்டி கமிஷன் ஒன்று இருக்கு. இதுல எல்லா மாநிலத்தோட உறுப்பினர்களும் அதுல பங்களிக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு சிதம்பரம் அவர்கள் இருந்த காலத்திலே ஜிஎஸ்டி கன்சீவ் பண்ணும்போது இது எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும், இது எப்படி அவங்களோட உரிமைகளை மீட்கணுங்கிற விஷயத்துல இந்திய அரசாங்கம் வந்து எப்போதுமே இவங்க வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பேசும்போது இந்த மாதிரி பேசுறாங்க. இந்திய அரசாங்கம் வந்து இந்திய ஒருமைப்பாட்டுல இந்த ஸ்டேட் வேண்டாம், இந்த மாநிலம் வேண்டாம் அப்படிங்கிற பாக்குற குணமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க தெளிவுபட எந்த இருக்கு இவங்களோட இப்போ இன்னைக்கு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து போய் அவங்க ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 100% அவங்களுக்கு என்ன விகிதாச்சார முறைப்படி கொடுக்கறதுன்னு ஒப்புதல் ஆணுச்சோ ஜிஎஸ்டி கமிஷன்ல, அந்த ஜிஎஸ்டி கமிஷன் சொன்னதை அப்படியே தெளிவுபட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வாக்குவாதத்துக்கு, ஒரு காழ்ப்புணர்ச்சிக்கு, பாஜகவை தொடர்ந்து குற்றம் சொல்லி பாஜக எப்படியாச்சும் கால உணிங்கிற பயத்துல பேசுற பேச்சுக்கு இதுல வந்து உண்மைத்தன்மை இல்லை. உண்மைத்தன்மை இல்லாத போது நம்ம அதை திருப்பி திருப்பி உங்களுக்கு பதில் சொல்றதுல என்ன ஆயிருதுன்னா, மக்களுக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிச்சு. இவங்க என்ன சொல்லட்டும், 28 பைசா சொல்லட்டும், 26 பைசா எது வேணா சொல்லட்டும், மக்களுக்கு ஒரு உண்மைத்தன்மை விளக்கம் இருக்கேன்னு எல்லாரும் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அவங்க கையில அவங்களோட அலைபேசியில எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. கூகுள்ல தட்டினா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். இதெல்லாம் மீறி பொய் பிரச்சாரமா இது தொடர் கதையா நடக்கும். அது நடக்கட்டும், அது அவங்களோட சித்தாந்தம், பொய் சித்தாந்தம் பண்ணட்டும். ஆனா இதுல இன்னொரு கருத்து சொல்றேன். இவர் வாஜ்பாயை நீங்க வந்து மோதியோட ஒப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு புது லாஜிக் எடுத்திருக்காரு அவங்க அக்னீஸ்வரன் அவர்கள். எனக்கு அந்த லாஜிக்கை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இப்ப கருணாநிதியோட ஸ்டாலின் ஒப்பிட்டுருவோமா? ஒப்பிட முடியுமா? இல்ல அண்ணாதுரையோட கருணாநிதி ஒப்பிட முடியுமா? எம்ஜிஆரோட ஜெயலலிதா ஒப்பிட முடியுமா? இல்ல அக்னீஸ்வரனோட அர்ஜுனமூர்த்தி ஒப்பிட முடியுமா? அர்ஜுனமூர்த்தியோ அக்னீஸ்வரனோட நான் ஒப்பிட்டோம்னா இது எப்படி ஒப்பிடுதல்ங்கிறதே ஒரு தவறா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைக்கு உட்பட்டு அந்த திறமைகளை வந்து அவங்க அதிகாரம் அடையும் போது அந்த அதிகாரத்துக்கு உண்டான முயற்சிகளை அவங்க மக்களுக்கு செய்ய விருப்பப்படுவாங்க. அவர் ஒரு சாஃப்ட் பெடல் பண்ணி ஒரு மாதிரி எடுத்துட்டு போறவர். இவர் மோடி அவர்கள் வந்து விஷன் ஓரியன்டட் பர்சனாலிட்டி. அவர் வந்து 2047 அமிர்த காலத்துல 100வது அங்கதான் சிக்கல்ங்கிறாங்க. அதாவது வாஜ்பாய் செய்த அளவுக்கு இவர் செய்யறாரா அப்படிங்கறதா கேக்குறாங்க. இல்ல, அக்னீஸ்வரன் அவர்கள் வந்து அவரோட சுய அறிவுலேருந்து சிந்திக்கிறதுக்கும் பல ஆயிரக்கணக்கான அறிவுகளை உட்கொண்டு அதுல இருந்து ஒரு டெரிவேட் எடுத்து நாங்க 15 லட்சம் பேரோட இன்ஃபர்மேஷனை வாங்கிதான் எங்களோட தேர்தல் அறிக்கை பண்ணிருக்கோம்னே அவர் சொல்லியிருக்காரு. சோ இந்தியா முழுக்க இந்தியாவில் இருக்க எல்லா தட்பவெட்ப நிலையில இருக்க எல்லா மனிதர்களையும் கலந்து ஆலோசிச்சு செய்யற ஒரு முடிவு வந்து பொதுவான முடிவாக இருக்கும். மெஜாரிட்டியோட பெனிஃபிட்டுக்கு தான் முடிவு, இண்டிவிஜுவல் முடிவுக்கு இருக்காது. அதனால அக்னீஸ்வரன் அவர்களும் தொடர்ந்து இந்த வாக்குவாதத்தை குறைச்சு இனிமே வந்து காலத்தை வந்து இளைஞர்களோட காலமா இருக்கிறதுனால இளைஞர் நலம் சார்ந்து செய்யறதுக்கு நம்ம முயற்சி